நம்ம வந்து ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். 50 கிராம் பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதேமாதிரி 50 கிராம் பச்சைப்பயிறு, அப்புறம் 50 கிராம் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 6 முந்திரி, அப்புறம் ஒரு 10 பாதாம், 2 ஏலக்காய், அப்புறம் மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம இந்த பச்சைப்பயிரை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, அதை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். கலர்லாம் மாற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம கலர்லாம் மாற வேண்டாம். இதையும் நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் வறுக்க வேண்டாம். இதை நம்ம அப்படியே இதில் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ இதெல்லாம் ஆறட்டும். நம்ம ஆறுறக்குள்ளேயும் நம்ம வந்து மண்டவெல்லம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம இது பாகு காய்ச்சிக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளேயும். பாருங்கள், அந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஆறிட்டு இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சு நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் இதை வந்து இதில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த பாவு காய்ச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். இதுவே போதுங்க, ஆனால் அளவு தான். அதனால் நம்ம நிறைய ஊற்ற வேண்டாம். நல்லா இதை கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறணும்னு நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு ஆறிட்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா லைட்டாக தான் சூடு இருக்குது. இந்த லட்டு வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கால்சியம் நிறைஞ்ச லட்டு. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க பச்சைப்பயிறு இந்த மாதிரிலாம் அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி லட்டு ரெசிபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், லட்டு ரெசிபி. இந்த லட்டு ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிடி ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.